ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் டி த செலஸ்டியல் மிஸ்ட்ரின்ற ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் டிடெக்டிவ் மூவியை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாலேயும் டிடெக்டிவ் டின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம் இல்லையா? அப்பவே நான் சொல்லியே இருந்தேன், இந்த பிரான்ச்சைஸ்ல நிறைய படம் இருக்கு, நல்ல நல்ல படமா இருந்தா அப்பப்போ பார்க்கலான்னு. அதுல ஒரு படம் தாங்க இது. இதுக்கு முன்னால போட்ட படத்தை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கார்ட்லயும் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. பழைய படத்தை லபுக்குன்னு தூக்கி வாயில போட்டு முழுங்கிடுங்க. இந்த படம் என்னான்றீங்க, வெறித்தனமான மர்டர் மிஸ்ட்ரி. நான் சவால் விட்டே சொல்றேனே, நம்ம யாராலையுமே கணிக்க முடியாத தாறுமாறான ட்விஸ்ட் எல்லாம் உள்ள இருக்கு. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, வித்தியாசமா வேற வேற பொசிஷன்ல வைக்கப்பட்டு அடுத்தடுத்து கிடைக்கிற டெட் பாடிஸ், யார் இந்த கொலையை பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்றத அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை. கண்ணவலியும் நினைச்சு பார்க்க முடியாத ட்விஸ்ட காட்சியா பார்க்க ரெடி ஆயிடுங்க. அப்படியே நம்ம படத்துக்குள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். புதுசா ஒரு சீரிஸும் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா எடுத்ததுமே ஒரு இழவு, அதாங்க ஒரு மர்டர் கேஸ். அந்த கேஸ அரசாங்கத்தை சேர்ந்த டி ரஞ்சின்ற ஒரு டிடெக்டிவ், நம்ம ஒரு பேரை ஹீரோனே வச்சுப்போம், ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் இவரு. தீர்க்க முடியாத பல கேசஸ் இவர் தான் சால்வ் பண்ணுவாரு. இப்ப நடந்திருக்க மர்டர் கேஸ், ஒரு டவுனை சேர்ந்த அரசாங்க ஊழியர் நேத்து நைட் அவரோட ரூம்ல தீ பரவி அதனால இறந்து போயிட்டாரு. அது கொலையா விபத்தான்றது தான் கேஸ். சோ ஹீரோ அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட நேத்து நைட் என்னெல்லாம் ஆச்சோ அதை ஆர்டரா அடுக்குங்க பாப்போம், மீதியை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டதும், நேத்து நைட் இந்த டவுன்ல ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்திருக்குங்க. இறந்து போன அரசாங்க ஊழியர் தான் அந்த ஃபெஸ்டிவலை நடத்தின ஆளே. ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லை. சோ அவரோட வேலைக்காரன் அவரை தனியா கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டான். திடுதுப்புன்னு நட்டனோட ராத்திரியில என்னடான்னா, அரசாங்க ஊழியரோட ரூம்ல தீ பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு. அதை ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஆச்சா பூச்சான் கத்துனதும் எல்லாரும் உள்ள ஓடி போய் தீய அணைச்சாலும் ஆல்ரெடி அரசு ஊழியர் தீல மாட்டி கருகி கண்ணா பின்னமாயிட்டாரு. நெருப்பு தானா பிடிச்சிருக்குன்னு நினைச்சாலும் சந்தேகப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ரூமுக்குள்ள இருந்தாருல அரசு ஊழியர், அவர் என்ன சின்ன குழந்தையா? நெருப்பு பத்திக்கிட்டா கதவை திறந்து வெளியே ஓடி வர வேண்டியது தானே. அதை பண்ணாம ஏன் உள்ளே இருந்து ஐயோ அம்மான்னு கத்தணும்? சோ அவர் வெளியே வர முடியாத மாதிரி யாரோ வெளிப்பக்கமா கதவை லாக் பண்ணிருக்காங்க. அரசு ஊழியர் கூட போனதோ அவன் வேலைக்காரன் மட்டும்தான். அப்ப அவன் தான் கொலைகாரனா இருக்கணும்னு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கான்ல, அவனே முடிவெடுத்து அந்த வேலைக்காரனை அரெஸ்ட் பண்ணவும் சொல்றான். கூடவே யார்கிட்ட இருந்தோ நம்ம ஹீரோவுக்கு, ஹீரோ உங்களால மட்டும்தான் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியும், முடிஞ்சா வந்து சால்வ் பண்ணி காட்டுங்கன்னு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. கதை சொல்றாள். அதை ஹீரோ கிட்ட கொடுத்ததும் அரெஸ்ட் பண்ண போறாங்கல்ல வேலைக்காரனை, ஒட்டனே அவன் தங்கச்சி குறுக்க வந்து, ஐயா என் அண்ணன் இந்த கொலையை பண்ணல ஐயா, நான் தான் அந்த ஆளை கொலை பண்ணேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுது. டெய்லியும் நைட்டு அவர் ரூமுக்கு போய் மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி வைக்கிறது நான் தான். அப்படி ஒரு நாள் போகும்போது அவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. சரி ஒரு நாள்னு பார்த்தா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அந்த ஆளு அதே எண்ணத்துல இருக்கான். என்னால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியல. சோ நேத்து நைட்டு கேண்டில கொளுத்த போகும்போது அந்த ஆள் போதையில பத்துட்டு இருந்தான். நான் தான் நெருப்பு கொளுத்தி விட்டு வெளியே வந்து ரூம் டோரை க்ளோஸ் பண்ணேன்னு அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. சரிடா அப்ப வேலைக்காரனை விடுங்க, வேலைக்காரன் தங்கச்சியை பிடிங்க அப்படின்னு ஹீரோவுக்கு வேலை கொடுக்காம கதை சொல்றவனே எல்லா வேலையும் பாக்குறான். யோ அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஹீரோன்னு பேர் வச்சது, இந்த மாதிரி பண்ணியா இப்படி தண்டக்கருமாந்தத்துக்கு நின்னுட்டு இருக்கேன்னு நம்ம நினைக்கும் போது எல்லாத்தையும் அமைதியா கவனிச்ச ஹீரோ கருகி போய் கிடக்குற பாடி கிட்ட போக செத்தாலே ஆவியா வந்து ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ். ஆவி கிட்ட கொஞ்ச நேரம் கடலையை போட்டு கருகி போன பாடியோட தலையை பார்க்கும் போது தாங்க ஒரு ட்விஸ்டே. தலையில பலத்த காயம் ஒண்ணு இருக்கு. சோ ஏற்கனவே அரசு ஊழியரை தலையில அடிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் நெருப்பை பத்த வச்சு கருக வச்சிருக்காங்க. அப்போ இந்த கொலையை பண்ணது வேலைக்காரனும் இல்ல, வேலைக்காரனோட தங்கச்சியும் இல்ல. சரிங்க, அப்படியே தங்கச்சி நெருப்பை பத்த வச்சுட்டு வெளிப்பக்கமா கதவை மூடிட்டு போயிருந்தாலும் ஜன்னல் இருக்கே, அது வழியா அரசு ஊழியர் எகிரி குதிச்சிருக்கலாம்ல. குதிக்கலனா அவர் ஏற்கனவே செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். என்ன நடந்திருக்கும்னு ஹீரோ ஒரு கணிப்புக்கு வராரு. ஃபர்ஸ்ட் வேலைக்காரி கிட்ட, அம்மாடி நீ ரூமுக்குள்ள வந்து மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்துனல்ல, அங்க சந்தேகப்படுற மாதிரி எதையாவது பாத்தியா? அதை கேட்க, அட ஆமாங்க, எப்பவுமே ரூம்ல 4 மெழுகுவர்த்தி ஸ்டாண்டும் 4 மெழுகுவர்த்தியும் இருக்கும். ஆனா நேத்து நைட்டு நான் வரும்போது 3 மெழுகுவர்த்தி ஸ்டாண்டும் 3 மெழுகுவர்த்தியும் தான் இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் என்ன, அரசு ஊழியரோட ரூம்ல ஏற்கனவே பதுங்கி இருந்த கில்லர் வேலைக்காரன் ஊழியரை ரூமுக்குள்ள விட்டு போனதும் ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் எடுத்து அவர் தலையிலே அடிச்சு கொன்னுட்டான். அடுத்து வேலைக்காரனோட தங்கச்சி உள்ள வரும்போது கில்லர் தான் அரசு ஊழியர் மாதிரி பெட்ல பட்டு இருந்திருக்கான். இந்த பக்கமா திரும்பி அது தெரியாம பொண்ணு வெளியே போயிட்டாளா. நெருப்பு கொளுத்துனது அவளா இல்ல, அண்ணனை காப்பாத்துறதுக்கு சும்மா போய் சொல்லியிருக்கா. கொலை பண்ண விதத்தை மறைக்கிறதுக்காக கில்லர் தான் பாடியை கொளுத்தி விட்டு வெளியே இருக்க ஆளுங்கள்ட்ட இன்னமும் அரசு ஊழியர் உயிரோட இருக்காரு, நெருப்புல மாட்டிக்கிட்டாருன்னு நம்ப வைக்கிறதுக்காக உள்ள இருக்க கில்லரே ஐயோ அம்மான்னு கத்திருக்கான். நெருப்பு உச்சிக்கிச்சின்னு எல்லாரும் உள்ள வரும்போது உள்ள பதுங்கி இருந்த கில்லர் கூட்டத்தோட கூட்டமா மிங்கிள் ஆயிட்டான். சோ நெருப்பு பத்திக்கிச்சுன்ற குரல் வந்ததும் எல்லாரும் ஓடி வந்தாங்கல்ல. யாரு ரூமுக்குள்ள இருந்து வரலையோ அவங்க தான் கில்லர்னு ஹீரோ சொல்ல, ஒரு ஆளு அவன் ரூம்ல இருந்து வராம இருந்திருக்கான். ஏண்டான்னு கேட்டா அசந்து தூங்கிட்டதா சொல்ல, சரி இல்லையே போயிட்டு அவன் ரூமை செக் பண்ணுங்க பாத்துருவோம் அப்படின்னு ரூமை செக் பண்ண ஒரு ஆள் போகும்போது அங்க ஒரு டிராப் இருக்கு. தரையில இருந்து கொஞ்ச தூரம் மேல குறுக்க கம்பி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அதுல அவன் காலை வச்சதுங்க டிராப்ல செட் பண்ணி வச்சிருந்த பெட்ரோலும் நெருப்பும் அவன் மேல பட்டு செக் பண்ண போன ஆளும் அவுட். ஓ மை காட்னு ஷாக்கான ஹீரோ அந்த ரூமுக்கு போனான். ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு ரூம் ஓபன் ஆகுது. கொய்யால மனவரியான ட்விஸ்ட். செத்துட்டு தான் நினைச்ச அரசு ஊழியர்
ஊழியர் இந்த ரூமுக்குள்ளதான் உயிரோட இருக்காரு. அப்ப கில்லர் ஹீரோ கிட்ட தெளிவா விளையாண்டுருக்கான். ஆக்சுவலா இவன் அரசு ஊழியரை கொலையே பண்ணல. டவுன்ல ஃபெஸ்டிவல் ஒண்ணு நடந்துச்சு இல்ல, அதுல டான்சரா கலந்துகிட்டு கில்லர் வந்திருக்கான். ஃபெஸ்டிவல்ல ஒரு ஆள் மட்டும் டான்ஸ் ஆட வரவே இல்ல. அவன் தான் கில்லர். அரசு ஊழியரோட ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தவன் இவர் வந்ததும் கேண்டில் ஸ்டிக்கால தலையில அடிச்சு மயக்கமாக்கிட்டு மயக்கத்துல இருந்த அவரை இப்ப ஹீரோ ரூம்ல பாக்குறாரு, அங்க கொண்டு வந்து கட்டி போட்டான். அடுத்து எப்பவோ எரிஞ்சு செத்து போன வேற யாரோ ஒருத்தவங்க பாடியை தான் கில்லர் அந்த ரூம்ல வச்சு நாடகம் ஆடி இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? நம்மள கவுக்கிறதுக்காகவான்னு ஹீரோ ஷாக் ஆகும் போது அங்க சீனை கட் பண்ணி சில பல மாதங்கள் கழித்து வந்தா ஏதோ ஒரு காரணத்தினால ஹீரோவை அரசாங்க டிடெக்டிவ் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க போல. ஆனா அது ஆலமரம் புறம்போக்கு புளிய மரம் மாதிரி ரோட்டோரமா ஹீரோ படுத்திருக்கும் போது அரசாங்கத்துல ஒரு இடம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு வேற ஆள போடுவாங்க இல்லையா? சோ இப்ப ஹீரோவுக்கு பதில் வேற ஒரு டிடெக்டிவ போட்டாங்க. நம்ம அவர் பேர் அசிஸ்டன்ட் வச்சுப்போமே. எதுக்காகனா ரோட்டோரமா ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட வந்து அசிஸ்டன்ட், தல உங்களுக்கே தெரியும் நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த போஸ்டிங்க்கு நான் தான் வந்திருக்கேன். இப்போ ஒரு கேஸ்ல உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது தல. இன்னைக்கு காலையில ஆத்தோரமா ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போன இடத்துல இந்த கேஸ ஒன்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும்னு அடையாளம் தெரியாத யார்கிட்ட இருந்தோ லெட்டர் ஒண்ணு வந்துருந்துச்சு தானே. அதே மாதிரி ஒரு லெட்டர் இப்பவும் வந்திருக்கு. சோ அந்த கொலை இந்த கொலை ரெண்டையும் ஒரே கில்லர் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க வந்தாதான் தல இதை சால்வ் பண்ண முடியும். கேஸ வேற ஒரு நாள்ல முடிச்சாகணும்ன்ற கட்டாயம். அப்படி முடிக்கலனா என் வேலையே போயிடும். ஐயோ வேலை போயிடும் சொன்னா வரமாட்டானே. இல்ல கில்லர் அப்படியே வெளியே இருந்தா இன்னும் எத்தனை பேர் உயிர் போகுமோ? வாங்க தல ப்ளீஸ் தல ஹெல்ப் பண்ணுங்கன்னு அசிஸ்டன்ட் கெஞ்சறான். அல்ல கரண்ட் இல்லாதப்ப வர காட்டேரி மாதிரி இருந்துகிட்டு என்னண்டா உனக்குள்ள அப்படின்னு நமக்கு தோணினாலும் மக்கள் உயிர்னு சொல்லிட்டான். ஹீரோவும் மயங்கிட்டாரு. திரும்ப ஹீரோவை அரசாங்க வேலையில சேர்த்துட்டாங்க. ஹீரோ அசிஸ்டன்ட்டுக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்கா. நம்ம பேரை அதான் தேதான் ஒயிட்டின்னு வச்சுக்கலாம். சோ ஒயிட்டி ஹீரோ அசிஸ்டன்ட் 3 பேரும் கிரைம் சீனுக்கு போறாங்க. தெளிவா சொல்லணும்னா இங்க இந்த பாடி எப்படி கிடைச்சிருக்கு? அப்படியே சாதாரணமாலாம் கிடைக்கல. ஒரு பெட்டிக்குள்ள பாடி அடைச்சு வச்சு அந்த பெட்டியை தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்க. மீனவர் ஒருத்தர் மீன் பிடிக்கும் போது பெட்டி கிடைக்க போய் அதுல இருக்க டெட் பாடியை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நம்ம செத்த ஆளோட பேரை ஃபர்ஸ்ட் விக்டிம்னு வச்சுப்போம். ஆக ஃபர்ஸ்ட் விக்டிம் உயிரோட இருக்கும் போதே இந்த பாக்ஸுக்குள்ள அடைச்சு பாக்ஸ் அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டதும் மூச்சு விட முடியாம அவன் செத்துருப்பான்னு எல்லாரும் நினைச்சாலும் டெஸ்ட் வைக்காம அதை எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும்? சோ ஹீரோ என்ன பண்றாரு, இந்த பாக்ஸ் மாதிரியே இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லி அதுல ஒரு காவலாளிய உள்ள போய் பத்துக்குப்பான்னு சொல்ல அவனும் போய் பத்துக்கிறான். உள்ள போனவன் வெளியே வர முடியாத மாதிரி அசிஸ்டன்ட்ட பொட்டிக்கு மேல உட்கார சொல்லிடுறாரு. உள்ள போனவனும், சார் எனக்கு பொண்டாட்டி புள்ளலாம் இருக்கு சார், மூச்சு விட முடியல சார், செத்துருவோம் போல சார், திறந்து விடுங்க சார்னு கத்துறான். கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருந்த ஹீரோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்ப பொட்டியை திறங்கன்னு சொல்ல உள்ள இருந்தவன் சாவல. ஆனா தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படியாவது அந்த பொட்டியை திறந்துட முடியாதான்னு பெட்டியோட மூடியிலலாம் உள்பக்கமா இருந்து போராண்டி வச்சிருக்கான். பாத்தீங்கல்ல, உள்ள ஒருத்தவனை உயிரோட அடைச்சா நல்லா பண்றான்னு. அவன் தப்பிக்க ட்ரை பண்ணதுக்கான மார்க்ஸ் பாக்ஸ்லயே இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் விக்டிம் வச்சிருந்த பாக்ஸ்லயே பாருங்க அந்த மாதிரி எந்த மார்க்கும் இல்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் விக்டிம் ஏற்கனவே இறந்து போயிருக்கான். பாடியில இருக்க சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா தண்ணியில முழுகிதான் செத்துருக்கான். ஆனா எங்கேயோ சாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை பாக்ஸுக்குள்ள வச்சு அப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கணும்னு என்ன அவசியம்? பாடியை அப்படியே தூக்கிட்டு வந்து தண்ணியில போட்டுருக்கலாமே. ஏன் இப்படின்ற யோசனையோட ஹீரோனுக்கோ இறந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஃபேமிலியை போய் மீட் பண்ணா சந்தோஷம். செத்துட்டானா அவன், எப்படா சாவான் தான் நாங்க வெயிட்டிங்ல இருந்தோன்னு சொந்த அம்மா அப்பாவே ஃபர்ஸ்ட் விக்டிமை கழுவி ஊத்துறாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் விக்டிம் நல்லா படிக்கிற பையனா தான் இருந்திருக்கான். ஆனா போக போக அவன் வாழ்க்கை மாறி போய் கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆயிட்டான். ஊர் முழுக்க கடன் வாங்குறது, போய் கேம்பிளிங்ல தோக்கறது. இந்த கடன் காசெல்லாம் கட்ட முடியாம தான் சொந்த தங்கச்சியவே பிராத்தலுக்கு போய் வித்துட்டான். அப்படி வந்த காசை கூடங்க கடன் அடிக்காம கேம்பிளிங்ல தான் விட்டுருக்கான். இதனாலேயே அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் விக்டிமை வெறுத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்க சொன்ன கதையில தங்கச்சின்னு ஒருத்தி உள்ள வந்திருக்காள்ல, அவகிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு அவ எந்த பிராத்தல் ஹவுஸ்ல வேலை செய்யறாளோ அவளை தேடி ஹீரோ அங்க போனா அல்லப்பறைய கொடுக்குற ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் விக்டிமோட தங்கச்சி அவ ரூம்ல டெட் பாடியா இருக்கா. அவ கை காலு கழுத்து இங்கெல்லாம் சின்ன ஒரு கயிறை கட்டி கயிறோட இன்னொரு 2 கட்டில் கம்பியில கட்டி வச்சிருக்காங்க. மொத்தத்துல செகண்ட் விக்டிம முட்டி போட்ட மாதிரி நிக்க வச்சிருக்காங்களா. நம்ம அது பிராத்தல் ஹவுஸ்ல ஒரு பணம் கிடக்கு. பாடியை பார்த்தா நேத்து நைட்டே இவளை கொண்டு இருப்பாங்க போல. ஒரு நாளா பாடியை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இவளை கடைசியா எப்ப எங்க பார்த்த அப்படின்னு இந்த இடத்தோட மேனேஜர் கிட்ட ஹீரோ விசாரிக்க, ஐயா கடவுள் சத்தியமா எனக்கு இது தெரியாது ஐயா. நேத்து சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். நான் இங்க வர கெஸ்ட் எல்லாம் வாசல்ல நின்னு வெல்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் உள்ள வரும்போது செகண்ட் விக்டிம் குடிச்சு போதை ஆயிட்டான்னு யாரோ இவளை மேல தூக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ரூம் கிட்டயும் போய் பார்த்தேன். உள்ள செகண்ட் விக்டிமும் இன்னொரு ஆளும் கொஞ்சம் கொலாவற மாதிரி எனக்கு சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சா. எதுக்கு சிவ பூஜையில கரடி மாறின்னு நான் உள்ள போகாம அப்படியே விட்டேன். யார் அவளை தூக்கிட்டு
பண்ணிட்டு போனது, திரும்ப யார் அந்த ரூம்ல இருந்து வெளியே போனது, ரெண்டையுமே நான் பார்க்கல ஐயா. டோட்டலா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு மேனேஜருக்கு கை கால்லாம் உதறுது. பட் செகண்ட் விக்டிமோட பாடியை பாக்குறப்போ இது ஏதோ ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட கொலையா இருக்குமோ அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். சோ இருக்க எல்லா ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட புக்கையும் புரட்டி போட்டு வேற லெவல் கான்செப்ட் ஒன்னு ஹீரோ பிடிச்சிடறாருங்க. இந்த கான்செப்ட நம்ம மவுஸ்னு ஒரு சீரிஸ் பார்த்தோம். உங்களே எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதுல சொல்லிருப்பாங்க, பாவம் பண்றவங்க இந்த உலகத்துல இருக்க தகுதி இல்லாதவங்க. அப்படி எதெல்லாம் பாவம்னு அதை ஒரு 7 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. 1 டிலியூஷனல், மாயை, நம்மளே பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறது. 2வது பேராசை, 3வது காமம், 4வது குளுட்டோனி, அளவுக்கு மீறி அதிகமா சாப்பிடுறது, 5வது ராத், கோபம், 6வது சோம்பேறித்தனம், 7வது பவர். இதுல ஃபர்ஸ்ட் டிலியூஷன், மாயை. எப்ப பாரு ஹீரோ நம்மளால சால்வ் பண்ண முடியாத கேஸே இல்ல, எந்த கேஸா இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம், கிட்டத்தட்ட நம்ம கடவுள் மாதிரின்னு அடிக்கடி நினைப்பாரு. அதுதான் டிலியூஷனல். ஹீரோவை ஏற்கனவே கில்லர் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான்னு நினைக்கிறாங்க. அந்த கதையை இப்ப நமக்கு பெருசா சொல்லல. ஆனா டிலியூஷனல்ன்ற பாவத்தை ஹீரோ அவருக்கு அவரே எடுத்துக்கிறாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் விக்டிம், கேம்பிளிங் விளையாடுறதே பேராசை தானே, அவன் பண்ண பாவம் பேராசை. செகண்ட் விக்டிம், பிராத்தல் ஹவுஸ்ல வேலை செஞ்சிருக்கான்னா அவன் பண்ண பாவம் காமம். கில்லர் இந்த பாவத்தை பேஸ் பண்ணி கொலை பண்றான்னா 3 போயிடுச்சுன்னா மீதி 4 பாவங்கள் இருக்குல்ல, கோபம், சாப்பிடுறது, பவரு, சோம்பேறித்தனம். இந்த பாவம் பண்ற ஆளை தான் கொல்லுவான். ஆனா இவ்வளவு பெரிய ஊர்ல இந்த பாவம் பண்ற ஆள்னு யாரை போய் தேடுறது? இதுல கோபம், பவரு, சோம்பேறித்தனம் அதை விட்டுருங்க, அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா சாப்பிடுறது இருக்குல்ல, ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டல்லையும் தேடி பார்த்தா யார் தின்னி மாடா இருக்காங்களோ அவங்கள பிடிச்சிடலாம் இல்லையா? சோ வைட்டி, நீ அதை பாரு, அசிஸ்டன்ட் நீ ஏன் கூட வா, நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் எந்த ரிலீஜியஸ்ல இருக்கோ அந்த இடத்துக்கு போய் நம்ம விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு ஒரு கோவிலுக்கு வராங்க. அங்க ஒருத்தவரு புருவத்துல டைல் வச்ச பூரா மாதிரி எவ்வளவு பெரிய புருவம் விட்டுருக்காருன்றீங்க. அவர் தான் அந்த கோவிலுக்கு ஹெட். இப்ப நம்ம பார்த்தோம்ல 7 பாவங்கள் கொண்ட ஒரு கான்செப்ட், அதை இவங்க உருவாக்கல, காலங்காலமா இருக்க ஒண்ணு. அதை இந்த கோவில்ல ஒரு போதனையாவே கொடுக்குறாங்க. போதனைக்கு வர ஆளுங்க யார் யாருன்னு இவர்கிட்ட ஒரு லிஸ்டும் இருக்குங்க. அதை ஹீரோ வாங்கின கையோட அச்சு புடிச்சு ஓடி வந்த வைட்டி அந்த வேலை ஒரு அல்டிமேட் ட்விஸ்டிங் எடுத்துட்டு வரா. நீங்க ஹோட்டலா தேட சொன்னீங்கல்ல, அப்படி ஒரு ஹோட்டல்ல போய் பார்க்கும்போது 3வதா ஒரு பாடி கிடைச்சதுன்னு சொல்ல சம்பவ இடத்துக்கு போனா அங்க ஒரு மாமிச மலையை மர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், செத்த தேர்ட் விக்டிம் டேபிள்ல சாஞ்சிருக்கான். அந்த டேபிள் முழுக்க சாப்பாடா இருக்கு. ஆனா ஒரு ஆள் சாப்பிட எப்படி உட்காருவாங்களோ தேர்ட் விக்டிம் அந்த பொசிஷன்ல இல்ல. பிளஸ் அவன் உடம்புல அங்க எங்கன்னு காயம் இருந்தாலும் வாயில மூக்குல இருந்து வெளியே வந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது இவனையும் தண்ணியில முழுகச்சு தான் கொண்டு இருக்காங்க. இங்க தண்ணிக்கு வேலையே இல்ல. அப்படின்னா இவனை வேற எங்கேயோ கொண்டுட்டு பாடி எடுத்துட்டு வந்து இங்க வச்சு 7 பாவத்துல தின்ற பாவத்துக்காக இவனை கொண்டேன்னு சொல்றதுக்காகத்தான் இப்படி ஒரு செட்டப்ப கில்லர் பண்ணி வச்சிருக்கான். இங்க தேர்ட் விக்டிமோட பொண்டாட்டியும் கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. ஏமா ஏய், உன் புருஷனை எப்படியும் நேத்து நைட்டே கொண்டு இருப்பானுங்க, அப்ப அவன் வீட்டுல இருந்திருக்க மாட்டான் தானே, ஒரு நாள் முழுக்க புருஷனை காணோம், அவன் எங்க போனா என்னெல்லாம் யோசிக்க மாட்டியா? என்ன சின்ன ஹீரோ அவகிட்ட கேட்டா, சார் அவன் சரியான பொம்பளை சோக்கு சார், நிறைய பொண்ணுகளை வச்சிருக்கான், அதுல யாரோ ஒரு பொண்ணு கூட போயிட்டான்னு நினைச்சேன், இவன் தின்னு காலி பண்றான்னு சொல்லிதான் ஹோட்டலையே முன்ன, கட்சியில அவன் அங்கேயே பணமா இருப்பான்னு நான் கனவா சார் கண்டேன். என்னால முடிஞ்சது, என் புருஷன் சாவறதுக்கு முன்னால அவனுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, லெட்டரை பார்த்ததும் அவன் முக அமைப்பே சரியில்லை, திருவிருன்னு எங்கேயோ கிளம்பி போனான். நான் கூட ஏதோ ஒரு பொண்ணு தான் அவனுக்கு அந்த லெட்டர் அனுப்பியிருக்குன்னு நினைச்சா அடுத்து குப்பை தொட்டில இருந்து எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இது பொண்ணு அனுப்பிச்ச லெட்டர் இல்ல, வேற யாரும் அனுப்புனதுன்னு. நீங்க வேணா பாருங்க அப்படின்னு தேர்ட் விக்டிமோட பொண்டாட்டி தேர்ட் விக்டிமுக்கு வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறா. அதுல என்ன எழுதிருக்கு, இது ஆக்சிடென்ட் இல்ல, வேற ஒண்ணு நடந்திருக்கு, இத பத்தி பேசணும், நம்ம இடம் உனக்கு தெரியும்ல, அங்க வா இப்படிக்குன்னு போட்டு ஒரு எஜுகேஷன் அகாடமியோட பேர் எழுதிருக்க. அப்புறம் என்ன, அடுத்து அங்க போய் பூந்து விளையாட வேண்டியது தானே. ஹீரோ அங்க போய் ஹெட் மாஸ்டர் பிடிச்சதும் இங்க தாங்க செதறி கிடந்த டாட்ஸ் எல்லாம் ஒரே நேர்கோட்ல சேருது. கில்லரால கொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் விக்டிமும் சரி தேர்ட் விக்டிமும் சரி 2 பேருமே சின்ன வயசுல இந்த அகாடமில தான் படிச்சிருக்கானுங்க. அகாடமில படிக்கிற பசங்க எல்லாருக்கும் எக்ஸாம் ஒண்ணு நடக்கும். இவனுங்க படிச்ச காலகட்டத்திலயும் எக்ஸாம் நடந்திருக்கு. பசங்க அவங்களா யோசிச்சு ஒரு கதை எழுதிட்டு போய் கொடுக்கணும், அதுல எது பெஸ்டோ அதான் ஃபர்ஸ்ட். அப்படி ஃபர்ஸ்ட் விக்டிம் தேர்ட் விக்டிம் இவங்க பேட்ச் பசங்க எழுதி கொடுத்த கதையில முதல் 3 பிரைஸ்ல 2வது பிரைஸ் ஃபர்ஸ்ட் விக்டிமும் 3வது பிரைஸ் தேர்ட் விக்டிமும் வாங்கிருக்காங்க. ரைட்டு, அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரான்னா அது இந்த டவுனோட கவர்னர் பையனா. அப்படியே கில்லரோட அந்த 7 பாவ கான்செப்டுக்கு போங்க. 7 பாவத்துல ஒரு பாவம் பவர் தானே, அதிகாரம் மமதையில ஆடுறது. கில்லர் கொலை பண்ண 3 பேர்ல 2 பேர் இந்த அகாடமியோட கனெக்ட் ஆகுறாங்கன்னா இதே அகாடமில தான் கவர்னர் பையனும் படிச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கியிருக்கான், பவரான குடும்பத்தை சேர்ந்தவனாவும் இருக்கான். ஆஹா, அப்ப கில்லரோட அடுத்த டார்கெட் அவனாதான் இருப்பானோ அப்படின்னு ஹீரோ அவனை போய் அலர்ட் பண்ணலான்னு பார்த்தா இங்க அசிஸ்டன்ட் ஒரு ட்விஸ்ட போட்டு உடைக்கிறான். கவர்னர் பையனை நேத்தே காணுமா, பையன் எங்கன்னு ஒரு நாள்ல தெரியணும், இல்லன்னா ஒன்னு அவ்வளவுதான்னு கவர்னர் அசிஸ்டன்ட மிரட்டி அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி கிடைச்சிருக்கா. பயந்து போனவன் எங்க கவர்னர் பையனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுமோன்னு ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆட நடக்க தெரியாத நட்சத்திரம் ஆம, அப்ப கில்லரால மக்களோட உயிர் போயிடும்னு சொன்னதெல்லாம் டூப்பு, உன் வேலையை காப்பாத்திதான் நீ என்கிட்ட வந்திருக்கல. அப்படி ஹீரோ காண்டாகும் போது இங்க படிச்சிட்டு இருக்க பசங்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு சண்டை. என்னன்னு போய் மிரட்டினா, பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அதுல ஒரு பையனுக்கு இன்னொரு பையன் மேல கோவம், அவன் ஒழுங்கா எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். சோ அந்த பையனோட எக்ஸாம் பேப்பர்ல இங்க
தூக்கி கொறிட்டான். ஆல்ரெடி இந்த பையனுக்கும் அந்த பையனுக்கும் சண்டை. சோ ஒரு பையனோட பேப்பர்ல மட்டும் இங்க கொட்டினா இவன் தான் தெரிஞ்சிடும்ல, டவுட் வரக்கூடாதுன்னு எல்லா பசங்களோட பேப்பர்லயும் இங்க தூக்கி கொறிட்டான். அடேங்கப்பா, இதான் பிஞ்சிலேயே பழுத்துதான் இருக்குமோ. எப்படியோ அங்க நடந்த அந்த சம்பவம் தான் ஹீரோவுக்கு ஒரு புதுமையான பாயிண்ட எடுத்தே கொடுக்குது. ஏன் கில்லரும் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாது? கில்லர் கொலை பண்ண நினைக்கிற 7 பேர்ல யாரோ சில பேர் மேல மட்டும் கோவம் இருந்து அவங்கள மட்டும் தனியா கொன்னா எங்க நம்ம மோட்டி வெளியே வந்துருமோன்ற பயத்துல கூட கிச்சாங்குட்டு எல்லாரையும் சேர்க்க கூடாது. அகாடமில கனெக்ட் ஆகிற 2 பேரை கில்லர் கொன்னானா? இந்த அகாடமிக்கும் ஹீரோவுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்புறம் ஏன் கில்லர் ஃபர்ஸ்ட் ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணணும்? அப்ப அதே தான்டா, கில்லர் யாரோ சில பேரை கொல்லணும்னு மட்டும் தான் நினைச்சிருக்கான். மோட்டி வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் 7 பாவன்ற ஒரு டாபிக்கை உள்ள எடுத்துட்டு வந்து நம்ம எல்லாரையும் டைவர்ட் பண்ண பாத்திருக்கான். எப்படியோ இந்த அகாடமில அவங்க பேட்ச்ல படிச்ச ஒரு பையன் தான் கில்லரா இருக்கணும். அந்த பேட்ச்ல இந்த அகாடமில படிச்ச பசங்களோட பேரையும் 7 பாவங்களை போதிக்கிற கோவிலுக்கு போன லிஸ்ட்ல இருக்கவங்களோட பேரையும் கம்பேர் பண்ணுவோம். 2 லிஸ்ட்லயும் யார் பேர் அடிப்படுதோ, 2 லிஸ்ட்லயும் யார் ஒரு ஆள் பேர் காமனா அடிப்படுதோ அவன் தான் நம்ம தேடுற ஆளு. அதை கணக்கு பண்ணி பல மணி நேரம் 2யும் பக்கத்துல வச்சு பார்த்து ஒரு ஆளை ஹீரோ புடிச்சிட்டாரு. சிக்கனாண்டா சின்ன பையன் ஹீரோ அவன் வீட்டுக்கு போனா அங்கேயும் ட்விஸ்ட்டுங்க. இவங்க தேடி போற ஆள் தான் 4th விக்டிம். அதாவது கில்லரால 4ஆவதா கொல்லப்பட்டவன். வீட்டுல அவன் உடம்பு தனியா, கைய தனியா, காலை தனியான்னு தனித்தனியா கில்லர் கட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம், தேர்ட் விக்டிம் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா கையோட மணிக்கட்டுல கயிறால கட்டப்பட்ட மாதிரி மார்க் இருந்திருக்கும். சின்ன சின்ன ஸ்கிராச்சஸும் இருந்திருக்கும். 4th விக்டிமோட உடம்புலயோ ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்ல. பிளஸ் அவன் பாடி கண்டிஷனையும் பார்க்கும்போது செத்ததுக்கு அப்புறம் தான் உடம்ப துண்டு துண்டா வெட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால தண்ணியில முழுகடிக்கப்பட்டுதாங்க இவனும் செத்துருக்கான். என்னடா இது, இவன் தான் கொலகாரனா இருப்பான்னு நினைச்சு வந்தா இவனையே கில்லர் கொண்டு போட்டு வச்சிருக்கான். வேற யார் தான் கில்லர்னு அடுத்த அகாடமியோட ஹெட் மாஸ்டர் கிட்ட ஹீரோ விசாரிக்க போய் தான் புத்தம்புது தகவல் ஒண்ணு வெளியே வருது. கொலை பண்ணப்பட்ட இவனங்கள்லாம் இந்த அகாடமில படிக்கிற டைம்ல இதே அகாடமில படிச்ச வேற ஒரு பையனோட வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுவும் எப்போ? நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒருவேளை எக்ஸாம்ல மட்டும் அந்த பையன் பார்ட்டிசிபேட் பண்ணி அவன் எழுதின கதையை கொடுத்திருந்தான், அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அந்த அளவு டேலண்டான பையனா. நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல வீட்டுக்குள்ள இருந்த அவன் அப்பா இறந்துட்டாரு. பையனும் எக்ஸாம்ல கலந்துக்கவே இல்லை. ஒருவேளை அப்ப நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் இப்ப கொல்லப்படுறவங்களுக்கும் சம்பந்தம் இருந்து அந்த பையன் தான் இவங்க எல்லாம் கொண்டிருப்பானோ? சரி, அப்படி இருந்தாலும் கோவிலுக்கு போன ஆளுங்களோட லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கணுமே. ஆனா இல்லையே. அவனுக்கு ஃபேமிலின்னு வேற யாராவது இருக்காங்களா? அதை கேட்டா அவனுக்கு ஒரு அக்கா இருக்காளாம். தம்பி பேரு லிஸ்ட்ல இல்லைனாலும் அக்கா பேரு லிஸ்ட்ல இருக்குங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டா இருக்கேடா அப்படின்னு ஹீரோ யோசிக்க, கில்லர் கொண்டிருக்கான்ல 4வது விக்டிம், அப்ப அவனும் நல்லா படிக்கிற பையன் தான். கொஞ்ச நாள்ல குடிச்சு சோம்பேறி ஆயிட்டான். சோ 7 பாவத்துல அவனை கொண்டதுக்கான பாவம் சோம்பேறித்தனம். அப்படி இப்படின்னு போய் அக்காக்காரின்னு ஒருத்தி மேல சந்தேகம் வருதா? கொலைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு அக்காக்காரி அந்த கோவிலுக்கு போய் கோவிலோட ஹெட் கிட்ட, நான் யாருக்கு என்ன சார் பாவம் பண்ண, எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் இப்படி நடக்குது? சின்ன வயசுல நானே என் அம்மா என் அப்பான்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். யாரு கண்ணு பட்டுச்சோ என் அப்பா இறந்துட்டாரு. அடுத்து என் அம்மா வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணும்போது உன் பொண்ணை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு 1 வருஷத்துல எங்க அம்மா பிரெக்னென்ட் ஆகி எனக்கு ஒரு தம்பி வந்ததும் அப்பவே குழந்தைய பெற்றுட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க. செத்த எங்க அம்மாவை கூட அவர் பார்க்கல. என் தம்பியை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே அவருக்கு என் தம்பி தான். என்ன கண்டுக்கிறதே இல்ல. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த உலகத்துல பாவம் பண்றவங்க இருக்கவே கூடாதுங்க. இருந்தா என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் பண்ணணும் அப்படின்னு சூசகமா எதையோ சொல்லிட்டு போயிருக்கா. இதை கேட்டுட்டு அக்காக்காரியோட 2வது அப்பா தான் தம்பியோட முதல் அப்பா. அவர் ஒரு கார்பெண்டர். சின்ன வயசுலயே அக்காக்காரிக்கு வேலை எல்லாம் சொல்லி கொடுத்து அக்காக்காரியும் ஒரு உட்ஷாப்ல தான் வேலை செஞ்சிருக்கா. இப்ப ஹீரோ அங்க போறாருங்க. நல்ல பொண்ணு, வேலைலாம் பக்காவா செய்வாளாம். ஆனா ஒரு நாள் நைட்டு கடையில வேலை முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அக்காக்காரி மட்டும் கடையில தனியா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்குன்னு அதை பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்ப கடை ஓனர் எதாச்சியா அங்க வர டைமிங்ல தம்பிக்காரன் அக்கா கிட்ட வந்து காரசாரமா சண்டை போட்டுருக்கான். 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் முடிஞ்சு அவன் போயிட்டானா, அடுத்து அக்கா காதலிக்கிற ஆள் அங்க வந்து அக்காவை சமாதானப்படுத்திருக்கான். அவங்க எதை பத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஓனருக்கு தெரியல. இது தெரிய வர அடுத்த சீன்ல தம்பி கவர்மெண்ட் ஆபீஸ்ல இந்த கேஸ் எல்லாம் ஃபைலா ரெடி பண்ணி எழுதுற ரைட்டரா இருக்கான். ஹீரோ அசிஸ்டன்ட்லாம் அங்க போக அவன் வேலைக்கு வந்தே பல நாள் ஆச்சான். பட் தம்பி இதுக்கு முன்னாலலாம் லீவே போட்டதில்ல. 9 மணிக்கு வேலைனா 8:45 டான்னு வந்துருவானா. சில நாளா காணோம். ஹீரோ ஒர்க் பண்ண டேபிள்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாருங்க. தம்பியோட வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் ஃபயர் ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல் ஆயிருக்கோ அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்திருக்கான். சோ அந்த டைம்ல வீட்டுல நடந்த ஃபயர் ஆக்சிடென்டா இல்லாம வேற யாரோட கைவண்ணமாவோ இருந்திருந்தா அதை வச்சு ஹீரோ ஒரு கணிப்புக்கு வராருங்க. சின்ன வயசுல அக்காவோட ஒரிஜினல் அம்மா இருந்ததும் 2வது அப்பா அவருக்கு பிறந்த தம்பியை மட்டும் கண்ணும் கருத்துமா பார்க்க ஆரம்பிச்சாரா. அதுல அக்காவுக்கு கோவம். அப்பா மேல ரொம்ப நாள் கான்ல இருந்தவ
ஒரு நாள் தம்பி வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அவ தான் அப்பாவை அடிச்சு கொண்டு போட்டு வீட்டை கொளுத்திருக்கா. அவ நேரம் வீட்டை கொளுத்திட்டு வெளியே வரும்போது வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம், தேர்ட் விக்டிம், ஃபோர்த் விக்டிம் கவர்னரோட பையன் 5 பேரும் அதை பார்த்திருக்காங்க. கவர்னர் பையன்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, அவன் தான் அந்த குரூப்புக்கே ஹெட்டா இருப்பான். அவனை கரெக்ட் பண்ணிட்டா உண்மை வெளியே போகாதுன்னு அக்கா அவனுக்கு தண்ணியே கொடுத்து கைக்குள்ள போட்டுக்கிட்டா. இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க மூலியமா தம்பிக்கு உண்மை தெரிய வந்ததும் அவன் போய் அக்கா கிட்ட சண்டை போட்டிருக்கான். நான் என்னையே கொடுத்தும் அவனுங்க என்ன ஏமாத்திட்டானுங்கல்ல அப்படின்ற கோவத்துல தாங்க அக்கா எல்லாருக்கும் தனித்தனியா நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, உங்கள்கிட்ட தனியா பேசணும் வாங்கன்னு லெட்டரை போட்டு கூப்பிட்டு அவங்கள வர வச்சு கொண்டு இருக்கா. 7 பாவத்துல ஹீரோவையும் சேர்த்து 5 பாவம் முடிஞ்சுதா. மீதி இருக்கிறது கோவமும் பவரும் தானே. பவருக்கு கவர்னர் பையனு தூக்கியாச்சு. அப்பாவோட சாவுக்கு காரணம் அக்கான்னு தெரிஞ்சதும் தம்பிக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. கோவமும் ஒரு பாவம் தானே. அக்கா சொந்த தம்பியவே என்னமோன்னு பண்ணிட்டு இருக்கா. இது வரைக்கும் அக்கா எங்கன்னு தெரியல. அவளை பிடிச்சாதான் கேஸை சால்வ் பண்ண முடியும். ரிலீஜியஸ் படி கோவம்ன்ற பாவம் பண்றவங்கள சாகடிக்கிறதுக்குன்னு சில பல இடங்கள் இருக்கும். அப்படி இந்த டவுன்ல எந்த இடம் இருக்கோ ஹீரோ மேப்ல அதை பார்த்துட்டு அக்கா எப்படியும் அங்க வருவான்னு அசிஸ்டன்டோட சேர்ந்து பட்டறைய போட்டிருந்தா. நினைச்ச மாதிரியே அக்கா அங்க வராங்க. அவளை பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஓடுறா. புட்டுருவாங்களா, வலை வீசி பிடிச்சாச்சு. அவகிட்ட இருந்து ஒரு லெட்டரையும் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. எல்லாரையும் கொண்டுட்டு அவ சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சா போல. சூசைட் நோட் தாங்க அந்த லெட்டர். என்னடி செல்லம் அது, நீ உன் அப்பாவை கொன்னுட்டான்ற உண்மையை யாரெல்லாம் உன் தம்பி கிட்ட சொன்னாங்களோ அவங்கள கொன்னுட்ட. உண்மை தெரிஞ்ச உன் தம்பியையும் கொல்ல போறேன்னு நினைச்சா நீயே தற்கொலை பண்ணிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சிருக்க. ஒன்னும் புரியலையேன்னு ஹீரோ அக்கா கிட்ட கேட்க, நான் தான் பாவம் பண்ற ஆளுங்களை கொல்றேனே, எல்லார் மேலேயும் எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சுன்னா கோவம் ஒரு பாவம் தானே, பாவம் பண்ண நான் சாகணும்ல, அதான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு அக்கா ஒரு கதை விடுது. சரி, எப்படி இருந்தாலும் பவர்ன்ற பாவத்தோட சம்பந்தப்பட்ட கவர்னர் பையனை தூக்குனியே, அவனையும் கொண்டு இருப்ப, பாடி எங்க சொல்லுன்னு கேட்டா அக்கா சொல்ல மாட்டேங்குதுங்க. நீங்க தான் பெரிய டிடெக்டிவ் டிரெஞ்சியாச்சு, உங்களுக்கு தெரியாதா கண்டுபிடிங்க அப்படின்னு அக்கா கடுப்பேத்திட்டு இருக்க கேப்ல இங்க ஓடி வந்த அசிஸ்டன்ட் அக்காவுக்கு காதலன்னு ஒருத்த வந்தான்ல, அவன் அவனோட வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டானா. அந்த கதையை சொல்றான். ஸ்பாட்டுக்கு போனா அது தற்கொலை தாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. காதலனோட வேலையே மத்தவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கறது. அவன் எழுதின 1-2 லெட்டர் இங்கேயும் இருக்குங்க. அதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் அக்கா கிட்ட சூசைட் நோட் ஒன்று கிடைச்சது இல்ல, அதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் சேமா இருக்கு. சோ சூசைட் நோட்டை காதலன் தானே எழுதிருக்கணும். அப்போ எல்லாரையும் அக்கா கொலை பண்ணிச்சுல்ல, அது மட்டும் தனியா அதை பண்ணல, காதலனும் அதுக்கு கூட்டு. காதலன் அக்காவை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருக்கான். கடைசியா அக்காவே தற்கொலை பண்ணிக்க போதுன்னதும் இவனால அதை ஏத்துக்க முடியல. நானும் சாக போறேன்னு சேர்த்துட்டான். இப்ப செத்த அவன் பாடியை பார்த்தா, அதாவது அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நோட் பண்ணா அதுல ஒரு மாதிரி சாம்பலா இருக்கு. கோவில்ல கொளுத்துற நெருப்புல இருந்து மட்டும்தான் இந்த சாம்பல் வரும். கவர்னரோட பையனை கொண்டு இருந்தா அவனை பவர்ன்ற பாவத்தை பேஸ் பண்ணி தானே கொல்றாங்க. சோ பவர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல தான் அவன் பாடியை வச்சிருக்கணும். கோவில்ல தான் அவன் பாடி இருக்குமோ. அதை ஹீரோ யோசிச்சா, இது சீசன் டைம், கோவில்ல எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும், அங்க போய் எப்படி பாடியை மறைக்க முடியும் அப்படின்னு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு டவுட். இல்லப்பா, இந்த டவுன்ல அந்த ஒரு கோவில் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு கோவில் இருக்கு. கோவிலோட பேரே டெம்பிள் ஆஃப் ஜட்ஜ். ஜட்ஜ்னாலே அது பவர் சம்பந்தப்பட்டது தானே. அங்க பாடியை வச்சிருக்க நிறைய சான்ஸ் உண்டு, வாங்க அந்த கோவிலுக்கு போவோன்னு எல்லாருமா சேர்ந்து அந்த கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமேங்க அங்க இருக்க சிலையை பார்த்தா, படம் ஆரம்பிக்கும் போது இந்த டவுன்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சா, அங்க சாமி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடின ஒரு ஆளை பாக்குற மாதிரியே ஹீரோவுக்கு இருக்கு. அடுத்து காணா போனால கவர்னர் பையன், அவன் போட்டு இருந்த டாலர் ஒன்னும் இங்க கிடைக்குதுங்க. சோ கவர்னர் பையன் இங்க வந்திருக்கான்றது கன்ஃபார்ம். இது எல்லாத்துக்கும் மேல பயங்கரமா அங்க கிடைக்கிற ஒரு மேட்டர் என்னன்னா, ஒரு பானிக்கடியில இருந்து 4th விக்டிம் அவன் கைப்பட எழுதின கன்ஃபெஷன் லெட்டர் ஒன்னு கிடைக்குது. அது மூலியமா தான் ஹோல் ஸ்டோரியும் புரிய வருது. அப்படியே பிளாஷ்பேக் போனா, சின்ன வயசுல கவர்னரோட பையன் ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம், தேர்ட் விக்டிம் இவங்க எல்லாம் கூட்டு எக்ஸாமும் வரப்போகுது. எக்ஸாம்ல கவர்னரோட பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா அது அந்த குடும்பத்துக்கே கௌரவம் இல்ல. போட்டின்னு பார்த்தா 4வது விக்டிமும் தம்பியுங்க. சோ கவர்னர் பையன் 4வது விக்டிமை கூப்பிட்டு, இங்க பாரு, என் அப்பா கவர்னர், உனக்கு தெரியும்ல, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாதான் எனக்கு மரியாதை, அதுக்கு தடையா இருக்கிறது நீயும் தம்பியும் தான். நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன், நாளைக்கு எக்ஸாம் எழுதும் போது ஒரு மொக்க கதையை எழுதுற, ஓகேவான்னு பயமுறுத்தி இவனை மடக்கிட்டானுங்க. இதுக்கப்புறம் தம்பி கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது அவங்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க, அவங்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இந்த கோவிலுக்கு வான்னு. கோவிலுக்கு வந்தவங்க கிட்ட பொட்டி நிறைய பணத்தை காட்டியும் அசிங்கமா இல்ல, நல்லா குடுவையில அடைக்கப்பட்ட குட்டி பூதம் மாதிரி இருந்துகிட்டு அடுத்தவன் திறமையை ஆஃப் பண்ணிட்டு நீ மேல வர பாக்குற, திறமை இருந்தா சொந்தமா கதை எழுதி மேல வாடா அப்படின்னு ஒத்துக்காமலே போயிட்டான். கவர்னர் பையனும் விட மாட்டான். நைட்டோட நைட்டா தம்பியும் 4வது விக்டிமும் நெருங்கிய நண்பர்கள். 4வது விக்டிம்கிட்ட சொல்லி அன்னைக்கு நைட்டு தம்பிய ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போக சொல்லிட்டான். அவன் அதை கரெக்டா பண்ணிட்டானா, மீதி இருக்க 4 பேரும் தம்பியோட வீட்டுக்குள்ள போய் நாளைக்கு எக்ஸாமுக்காக எழுதி வச்சிருக்க கதையை கொளுத்தி விட்டானுங்க. இவனுங்க என்ன நினைச்சானுங்க, வீட்டுக்குள்ள தம்பியோட அப்பா இருக்க மாட்டாரு, கதையை கொளுத்திட்டு சத்தமே இல்லாம வந்துலாம் நினைச்சானுங்க. எதிர்பாராத விதமா வீட்டுல தம்பியோட அப்பா இருந்திருக்காரு. பசங்க பேப்பரை கொளுத்துறத பார்த்ததும், அட திட்டு கொட்டுங்களா, என் பையன் கஷ்டப்பட்டு எழுதின கதையவா கொளுத்துறீங்க, இருங்கடா இப்பவே உங்களை கோத்து விடுறேன் அப்படின்னு அவர் வீராப்பா கிளம்ப போய் கவர்னர் பையன் தாங்க அந்த டைம் தப்பிக்கிறதுக்கு ஒரு பொருள் எடுத்து அவர் மண்டையில அடிச்சு அவரை கொன்னே இருக்கான். கொலைன்னு தெரியக்கூடாதுன்னு இவனுங்க தான் வீட்டை கொளுத்தியும் விட்டவனுங்க. அப்பா போயிட்டாருன்னதும் அக்கா தம்பியை பிடிச்சி
ஏறுன்னு ஏறி இருக்கா. நான் உன்னை வீட்லயே இருந்தாண்டா சொல்லிட்டு போனேன், எங்கடா போனேன்? இப்ப பாடுற அநியாயமா அப்பா போயிட்டாரு அப்படின்னு இவங்க வீட்டுல ஒரு சோக காட்சி ஓடிட்டு இருந்தா, அந்த பக்கம் இத பக்கத்திலே இருந்து பார்த்த ஃபோர்த் விக்டிமால தாங்க முடியல. ஏண்டா நீங்க கதையை தாண்டா கொளுத்த போறேன், நீங்க என்னடா ஒரு மர்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னால முடியாதுப்பா, நான் சரண்டர் ஆக போறேன்னு கவர்னர் பையன்கிட்ட சொல்லியிருக்கான். அப்படியெல்லாம் விட முடியாது ராஜா, நீ போய் சொன்னா நீ மட்டுமா மாட்டுவ, நாங்க எல்லாரும் மாட்டுவோம், சத்தம் இல்லாம சைலண்டா இருக்கணும் அப்படின்னு அப்பவும் அவனை ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாரோட வாழ்க்கையும் மாறி போச்சு. கவர்னர் பையன் அப்பாவோட பவரை யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் விக்டிம் கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆயிட்டான். அவன் பண்ண கூத்துனால செகண்ட் விக்டிம் பிராத்தல் வீட்டுக்கு போக வேண்டியதா போச்சு. தேர்ட் விக்டிம் ஹோட்டல் வச்சு தின்னே கொழுத்துட்டான். ஃபோர்த் விக்டிமால அப்ப நடந்ததை தாங்கிக்க முடியாம ஆளு குடிக்கு அடிக்ட் ஆகி சோம்பேறி ஆயிட்டாங்க. இது இப்படியே போயிருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் விக்டிம் கேம்பிளிங் விளையாட காசு இல்லன்னு கவர்னர் பையன் கிட்ட காசு கேட்க போக அவன் தரமாட்டான்ட்டான். சொல்லவா, அப்ப நீ பண்ண கொலையை பத்தி வெளியே சொல்லவா, தம்பிக்கு ஒரு லெட்டரை போட்டு ஒரு கோவிலுக்கு வான்னு நீ கேட்டதுக்கு அவன் ஒத்துக்க முடியாதுன்னதும் அவன் அப்பாவை கொண்டு வீட்டை கொளுத்துனல்ல, சொன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். இதை தெரியாதனமா அக்காக்காரி ரூமுக்கு வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் வெளியே வரவே வராதுன்னு நினைச்ச உண்மை வந்து போச்சு. அதுவும் சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரிஞ்சு போச்சா? எப்படிங்க அவ சும்மா இருப்பா? தான் காதலன் உதவியோட இந்த 5 பேருக்கும் நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும், இந்த இடத்துக்கு வாங்கன்னு தனித்தனியா லெட்டரை போட்டு அவங்களும் அங்க போய் ஒன்னா சேர்ந்ததும் ஃபர்ஸ்ட் விக்டிம் தானே வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஆனா ஊனா இந்த உண்மையை வெளியே சொல்ல போறேன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். நீ தானடா, நீ வாய விட்டு தானே இந்த உண்மை வெளியே போச்சு. இப்ப பாடுறா, எவனோ லெட்டரை போட்டு வர வச்சிட்டான், என்ன பண்றதுன்னு கவர்னர் பையன் ஃபர்ஸ்ட் விக்டிமை போட்டு பொழந்திருக்கான். பக்கத்துல இருந்து பார்த்த தங்கச்சியால, அதான் செகண்ட் விக்டிம், தாங்க முடியல. அவன்லாம் சொல்லிருக்க மாட்டான்டா, ஏன்டா அவன் அடிக்கிற அப்படின்னு சப்போர்ட் பண்ண போய் கவர்னர் பையன் இவளையும் ஒரு ஓரமா வச்சு அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அதே இடத்துல இருந்த ஃபோர்த் விக்டிம் இவனுக்கு தான் சம்பவம் நடந்ததுல இருந்து மனசே கேட்கலையே, சரண்டர் ஆகலாம் தான் நினைச்சிருக்கான். கவர்னர் பையன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருந்தா எங்க சரண்டர் ஆனாலும் இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம போயிடுமோன்ற பயத்துல தான் சொல்ல நினைச்சதெல்லாம் லெட்டரா எழுதி கவர்னர் பையன் பார்க்காத டைம்ல அங்க இருந்த ஒரு பானிக்கடியில வச்சிட்டான். அக்கா கறி இவ்வளவு தெளிவா லெட்டர் எழுதி எல்லாரையும் ஒன்னா சேர்த்திருக்கானா பிளான் இல்லாமலாம் இருக்கும். அந்த கோவில்ல இருக்க ஒரு தண்ணியில ட்ரக்ஸை கலந்து வச்சிருக்கா. இப்ப ஹீரோ பார்க்கும்போது கூட அதோட ஸ்மெல் நல்லாவே அடிக்குது. இது வெயில் சீசன், இந்த இடத்த விட்டா சுத்து வட்டாரத்துல எங்கேயும் தண்ணி இல்ல. 5 பேரும் கோவிலுக்கு வந்ததும் தாகம் எடுத்தா இந்த தண்ணி தானே குடிச்சாகணும், தண்ணியை குடிச்சு மயக்கமாயிட்டானுங்க. அடுத்து அங்க வந்த அக்காக்காரி இந்த தண்ணியில முக்கி தான் 5 பேரையும் கொண்டு இருக்கா. என் அப்பாவை கொல்லும் போது சுகமா இருந்துச்சுல்ல, அக்காளி சாவுங்கடா அப்படின்னு எல்லாரையும் போட்டு தள்ள. இதை எப்படியோ தம்பி வெளியே இருந்து பாத்துட்டான். அடுத்து அவன் உள்ள வந்து அக்கா கிட்ட நியாயம் கேட்கும் போது தம்பிக்கு பின்னால வந்த காதலன் தம்பியை தலையிலே அடிச்சு மயக்கிருக்கான். அடுத்து சேர்த்த எல்லாரோட பாடியையும் ஒவ்வொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் நடந்த கதைன்னு ஹீரோ சொல்லி முடிக்கும் போது கவர்னர் கிட்ட இருந்து அழைப்பு. என்னப்பா அசிஸ்டன்ட், உனக்கு கொடுத்த கெடுலாம் முடிஞ்சு போச்சு, என் பையனை கண்டுபிடிச்சியா இல்லையா? எங்க அவன் அவர் காரியத்துல கண்ணா இருக்காரு. குறுக்க உள்ள கட்டைய போட்ட ஹீரோ, பகவானே எப்படியும் உங்க பையன் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனா செத்த அவனோட பாடி எங்கன்னு தான் தெரியல, 2 hour டைம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் கண்டுபிடிச்சிருவான்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோ மண்டையில ஒரு மணி அடிக்குதுங்க. அக்கா எல்லாரோட பாடியையும் வெளிப்படையா வச்சிட்டா, எதுக்காக கவர்னர் பையனோட பாடியை மட்டும் வெளிப்படையா வைக்காம போயிட்டா? அப்படி மறைச்சு வச்சிருந்தா எங்க தான் வச்சிருப்பா? எதை நம்ம மிஸ் பண்றோம்னு ஒரு சீன்ல, அதாவது அக்கா காரி வேலை செஞ்ச கடைக்கு போய் கடை ஓனர் கிட்ட ஹீரோ என்கொயரி பண்ணாருல்ல, அந்த சீனை யோசிச்சு பாக்குறாருங்க. அங்க தம்பி அக்கா கிட்ட வந்து சண்டை போட்டு போனானா, அடுத்து அக்காவோட காதலன் அங்க வந்து அக்காவை சமாதானப்படுத்தினானா. அப்ப ஓனர் கூட சொன்னாரு, கடையில எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போனாலும் அக்கா மட்டும் தனியா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தான்னு. அது இந்த கவர்னர் ஆபீஸ்ல வைக்க போற ஒரு ட்ரம் தாங்க அக்கா பண்ணிட்டு இருந்திருக்கா. அட்ராஸ் அக்கா பதில் தாண்டா பாடி இருக்கும் அப்படின்னு ஹீரோ சுதாரிச்சு ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த ட்ரம்ல ஒரு கோடை போட்டா வரே வா நினைச்ச மாதிரியே கவர்னர் பையனோட பாடி அதுக்குள்ளதான் இருக்கு. சே, நான் டிடெக்டிவ் பாருங்க, வேற லெவல் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம்ல. ஆனா கதையில கதற விடுற ட்விஸ்டே இங்கதான். ஹீரோ பாடியை கண்டுபிடிச்சதும் எல்லாரும் ஹீரோவை பாராட்டுவாங்கன்னு பார்த்தா ஒயிட்டி ஹீரோவை எட்டி ஒண்ணு விடுறா. நீ தானடா, நீ தானே என் அண்ணனை கொன்ன, ஏன்டா என் அண்ணனை கொன்ன, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு ஹீரோவை கொன்னே ஆவன்றா. என்னாச்சு, எல்லாம் நல்லா தானே போச்சு, இவன் அப்படி பண்றான்ற ஷாக்கோட ஹீரோ கீழே விழும்போது ஒரு போர்டெல்லாம் தள்ளி விட்டு தான் விழுந்திருப்பாரு. பின்னால இருக்க அந்த போர்டை திரும்பி பார்த்தா ஹீரோவோட முகத்தை ஹேண்ட் ஸ்கெட்சா போட்டு இவனை கண்டுபிடிச்சு தரவனுக்கு $300 சன்மானம்னு இருக்கு. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்டுக்கான விளக்கத்தையே கொடுக்குறாங்க. நம்ம படம் முழுக்க நினைச்ச மாதிரி ஹீரோ அரசாங்கத்தை சேர்ந்த டிடெக்டிவான டி ரஞ்சியே இல்ல, அக்காவோட தம்பி தான் ஹீரோ. கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரைட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ஹீரோ தான். வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அது ஆக்சிடென்ட்னு ஹீரோவுக்கு நம்பிக்கையே இல்ல. சோ இருக்க எல்லா ஃபயர் ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் கேஸையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தானா அப்படிதான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் விக்டிம் கவர்னர் பையன்கிட்ட காசை கொடு இல்லனா அன்னைக்கு நீ பண்ணதை வெளியே சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ண போய் அதை வெளியே இருந்து அக்கா கேட்கல ஹீரோ கேட்டிருக்கான். இது உண்மையா பொய்யான்னு ஃபோர்த் விக்டிம்கிட்ட கேட்கலான்னு போனா அவன் குற்ற உணர்ச்சியினால ஹீரோ கண்ணிலேயே படாம மூணு கதவை திறக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் கடையில வேலை செய்யற அக்கா கிட்ட போய் தம்பி சண்டை போட்டான் நான் சொன்னல. தம்பியா ஹீரோ இருந்து அக்கா அவனுங்க அந்த மாதிரி பேசிக்கிறானுங்கக்கா அப்பாவை அவனுங்க தாங்க கொண்டு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னாலும் எவிடன்ஸ் இருக்காடா வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டுட்டு இருக்க 17 வருஷம் ஆச்சு இன்னும் மடாத நீ மறக்கல போடா போய் வேலையை பாடுறான்னு அக்கா மதிக்கல. சரி டிடெக்டிவ் டி ரஞ்சிக்கிட்டே போய் சொல்லிடலான்னு ஹீரோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியும் எவிடன்ஸ் இல்லன்றதுனாலங்க யாருமே ஹீரோ ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஓகே சட்டம் எனக்கு கை கொடுக்கலனா அப்ப நான் தான் சட்டத்தை கையில எடுத்துக்கணும் அப்படின்னு அடுத்த 5 பேருக்கும் நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல இது சம்பந்தமா அவங்கள்ட்ட பேசணும் இந்த இடத்துக்கு வாங்கன்னு லெட்டர் போட்டு கோவிலுக்கு 5 பேரையும் வர வச்சு அவங்கள ட்ரம்ல முக்கி சாவச்சது ஹீரோவே. அப்படி பண்றப்பதான் கவர்னர் பையனோட செயின் அங்க தவறி கீழே விழுந்திருக்கு. சாதாரண ஒரு மனுஷன் ஒரு கொலை பண்ணாலே வாழ்க்கை முழுக்க அதை அவனால மறக்க முடியாது. சாரோ ஒரே நேரத்துல 5 கொலை பண்ணிருக்காப்லயே மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது தானே. இதையே யோசிச்சு ஆளு பைத்தியம் ஆயிட்டாங்க. அதுலதான் தான் தம்பின்றதையே மறந்து நான் தான் டிடெக்டிவ் நான் தான் டி ரஞ்சி நானே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்னு தான் பண்ண கொலைய தானே இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா தன்னை ஒரு டிடெக்டிவ்னு ஹீரோ மன ரீதியா மாத்தி புரிஞ்சுக்கிட்டான். அதெல்லாம் கரெக்ட் பிரசன்ட்க்கு வந்ததும் இன்னமும் ஹீரோ தன்னைத்தானே டி ரஞ்சின்னு சொல்லிக்கிட்டே தான் மயக்கம் ஆவறான். அப்படியே இங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஜெயில இருக்க தான் அக்காவை பார்க்க ஹீரோ போக வாடா தம்பின்னு சொல்லி உனக்கு சோற போட்டு வளர்த்ததுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்னு அக்கா அது சைட்ல இருந்து என்னெல்லாம் பண்ணிச்சோ அதை ஒரு கதையா சொல்லுங்க. டிடெக்டிவா தன்னை நினைச்சுக்கிட்ட ஹீரோ அவன் கெஸ் பண்ண மாதிரி எல்லாம் இல்ல. இவங்க அப்பா ரொம்ப நல்லவர் தான். மனைவி போனதுக்கு அப்புறம் அக்காவையும் சரி தம்பியையும் சரி கண்ணு கருத்துமா தான் வளர்த்திருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் தம்பியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அக்கா கிட்ட வந்து போச்சு. என்னதான் அக்கா ஹீரோவை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தாலும் ஹீரோ அக்கா கூட சரியா பேசுறது இல்ல. வீடு எப்படி எரிஞ்சதுன்னு அவன் நினைப்பு அதை பத்தியே தான் இருந்திருக்கு. வளர்ந்து பெரிய ஆளானதும் கவர்மெண்ட்ல ரைட்டரா வேலை கச்சிடுச்சா அப்ப கூட அக்கா நினைச்சே பாக்கலங்க. இவன் அங்க போயும் ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ் தான் நோண்டுவான்னு நோண்டிட்டான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். அக்கா கிட்டயும் வந்து சொன்னான். இவ காது கொடுக்கல. ஆனாலும் இவளுக்கு டவுட் இந்த கேதார்நாத் கேப் மாதிரி இதை அப்படியே விடுவானா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுவானா. அந்த சந்தேகத்துல ஹீரோவை ஃபாலோ பண்ணி போய் ஹீரோ 5 பேர் கொண்டதை அக்கா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டா. அவன் கொண்டுட்டான் ஒண்ணுமே பண்ணலங்க. ஹீரோ பாட்டுக்கு போயிட்டான். போய் அவன் மெண்டல் ஆயிட்டான். தம்பியை காப்பாத்தணும் அது மட்டும்தான் அக்காவோட ஒரே எண்ணம். அக்காவுக்கு தெரிஞ்சாலும் காதலன் ப்ளீஸ்டா என்னமாச்சும் பண்ணணும்டா அப்படின்னு அக்கா காதலன்ட்டு ஹெல்ப் கேட்க போய் அவன் தான் அந்த 7 பாவன்ற டாபிக்கே எடுத்து கொடுத்துருக்கான். இதனாலதான் கொலை நடக்குதுன்னு நம்ப வைக்கணும்னா அதுக்கு முதல்ல நீ கோவிலுக்கு போ சாமியார்கிட்ட அதை காதல போட்டு வா மீதியே நம்ம பாத்துக்கலான்னு நைட்டோட நைட்டா ஒவ்வொரு பாடியையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல செட் பண்ணிருக்காங்க. செகண்ட் விக்டிமோட பாடியெல்லாம் பிராத்தல் ஹவுஸ்குள்ள தூக்கிட்டு போனதே காதலன் தான். அக்காக்காரியும் பின்னாலேயே போயிருக்கா. ரூம்ல அவ பாடியை கட்டி போட்டுட்டு இருக்கப்பதான் மேனேஜர் கதவு கிட்ட வந்திருக்கு. சந்தேகம் வரக்கூடாதுன்னு உள்ள அக்காவும் காதலனும் தான் சிரிச்சு பேசி நாடகம் ஆடி இருக்காங்க. இது மட்டும் இல்லங்க என்ன ஆனாலும் கேஸ் தம்பி பக்கம் திரும்பிட கூடாது. அவனு இதுல ஒரு விக்டிமா இருந்தாதான் அவன் மேல டவுட் வராதுன்னு அக்கா டில்யூஷன்ன்ற பாவத்தை ஹீரோ மேல போட்டு ஹீரோவோட கழுத்து நெரிச்சு அவனையும் கொல்ல பாத்துருக்கு. கொல்ல ட்ரை பண்ணாலே போதும்ல ஹீரோ மேல இருக்க டவுட் கிளியர் ஆயிடும்ல. தம்பிக்காக அக்கா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க பாருங்க. அப்பவே அக்காவை புடிச்சு போட்டாங்க. இது அக்கா சொல்லிட்டு இருக்கும் போதே உண்மையான டிடெக்டிவ் டி ரஞ்சி அங்க என்ட்ரிய போட வேற யாரும் இல்ல அசிஸ்டன்ட் தான் உண்மையான டிடெக்டிவ் டி ரஞ்சி. நம்ம படம் முழுக்க பார்த்த நாடகத்தை அரங்கேத்தினதே இந்த ஆள் தாங்க. ஹீரோ கொலை பண்ணிட்டு மென்டல் ஆகி ஒரு நாள் கேப். இந்த ஒரு நாள் கேப்லயே டி ரஞ்சி பாடிஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன நடந்திருக்குன்றத ஓரளவு கணிச்சிட்டாரு. புடிச்சு வச்சிருக்க அக்கா கிட்ட கவர்னர் பையனோட தங்கச்சி எங்கடி அண்ணன் உயிரோட இருக்கானா இல்லையாடி எதுவா இருந்தாலும் சொல்றீன்னு எவ்வளவு கேட்டாலும் அக்கா வாயவே திறக்கல. இதே டைம் காதலன் தூக்கு மாட்டி இறந்துட்டான்ற மேட்ரு டி ரஞ்சி மூலியமா அக்காவுக்கு தெரிஞ்சதும் அப்ப கூட அசரவே இல்லைங்க. நான் எல்லார் மேலயும் பட்ட கோவத்துக்காக நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். மீதி இருக்கிறது பவர் மட்டும் தானே. காதலன் எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுக்கறதுனால நம்ம ஒரு பெரிய எழுத்தாளி நமக்கு தான் பவர் அதிகமா இருக்குன்னு நினைச்சான். சோ அவனையும் நான் தான் கொன்னேன். உன் அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பிளேட்டிய மாத்திடுச்சு. இதுக்கு மேல கேஸ சால்வ் பண்ணணும்னா ஒரே வழி ஹீரோ மட்டும்தான். டி ரஞ்சி அதை கணக்கு பண்ணி ஹீரோவோட நிலைமை என்னன்னு விசாரிக்கிறப்போ இந்த டைம்ல ஹீரோ மெண்டல் ஆயிட்டான். படம் ஆரம்பிக்கும் போது ஹீரோ ஒரு கேஸ சால்வ் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்ல. தன்னை டிடெக்டிவா நினைச்சுக்கிட்ட ஹீரோ அப்படி ஒரு கேஸ நம்ம சால்வ் பண்றதா இமேஜின் பண்ணிக்கிட்டான். சரி இதுவும் நல்ல விஷயம் தானே. அவன் டி ரஞ்சின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் போகலே அவனை விடுவோம். அவனே டி ரஞ்சியா இருக்கட்டும். அவனே இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். நமக்கு உண்மை வெளியே வந்தா ஓகே தானே அப்படின்னு டி ரஞ்சி
அசிஸ்டண்டா ஹீரோவை அப்ரோச் பண்ணி அவன் பண்ண கொலைய அவனையே இன்வெஸ்டிகேட் பண்ண விட்டுருக்காருங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போற எல்லா இடத்துக்கும் போயிட்டு அங்க இருக்க ஆளுங்கள்ட்ட டீரஞ்சி பேசி அவங்கள நடிக்க வச்சிருக்காரு. இவங்க ஒரே குறிக்கோள் கவர்னர் பையனோட பாடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். லாஸ்டா அதை ஹீரோ தானே கண்டுபிடிச்சாரு. ஹீரோ இல்லனா அது சாத்தியமே இல்ல. டீரஞ்சி பாடி எல்லாம் பார்த்துட்டு இந்த கேஸ்ல கெஸ் பண்ணது 50% தான். மீதி 50 ஹீரோ தானங்க வெளியே கொண்டு வந்தாரு. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? நடுவுல அக்காவை மடக்கிற மாதிரி யாரோ மடிக்கெல்லாம் புடிச்சாங்கல்ல, அது டீரஞ்சியே செட் பண்ண ஆளு. எல்லாம் ஹீரோவை நம்ப வைக்க. இதுல ஹீரோ கவனிக்காத ஒரே விஷயம், ஹீரோ பாடிஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கொலை நடந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. ஆனா ஃப்ரெஷ்ஷா கொலை நடந்த மாதிரி தானே ஹீரோ நம்ப வச்சாங்க. செத்து ஒரு நாள் ஆயிருக்குன்னா பாடி அழுகி இருக்கிறதெல்லாம் கரெக்டா தெரியும்ல. ஹீரோ அதை கவனிக்கல. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, மென்டலா பாதிக்கப்பட்டு ஹீரோ தன்னை டிடெக்டிவ்னு நினைச்சுக்கிட்டாலும் டிடெக்டிவ் வேலையை எவ்வளவு கணக்கச்சிதமா பார்த்தாருல்ல. கடைசியா இதை சொல்ல மாட்டேன் பாருங்க. ஹீரோ 5 பேர்ல ஒரு ஆளா 4th விக்டிமையும் கொண்டாரு இல்லையா? அவன் ஒருத்தவன் மட்டும் தாங்க. குற்ற உணர்ச்சியினால நம்ம சாகிறது தான் ஒரே தண்டனைன்னு ஹீரோ அவனை ட்ரம்ல போட்டு முக்கும் போது அவன் தப்பிக்கிறதுக்காக எந்தவித முயற்சியும் பண்ணல. மீதி பேர்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணதுனால அவங்க உடம்புல அங்க எங்கன்னு ஸ்கிராச் ஆச்சு. இவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணாததுனால தான் அவன் உடம்புல தப்பிக்க ட்ரை பண்ணதுக்கான ஸ்கிராச்சே இல்ல. மொத்தத்துல ஒரு உண்மையான டிடெக்டிவ் ஒரு போலியான டிடெக்டிவ் கூட சேர்ந்து மாசா ஒரு கேஸை சால்வ் பண்ணி முடிச்சதும் இன்னமும் ஹீரோ தன்னைத்தானே டீரஞ்சி தான் நினைச்சிட்டு இருக்கான். நான் தான் டீரஞ்சி, நான் தான் டீரஞ்சி, நான் தான் டீரஞ்சி அப்படின்னு புதுப்பேட்டை தனுஷ் தோரணையில நான் தான் அப்படின்னு ஜெயில உட்காந்து புலம்பிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.